வெல்கம் வியூவர்ஸ். அது டிசம்பர் 8, 2020. சென்னையுடைய சாலைகள்ல பகல் நேரத்துடைய வெளிச்சமும் பரபரப்பும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இருள் சூழ தொடங்கி இருந்த அந்த நேரத்துல ரோட்ல போயிட்டு இருந்த வாகனங்கள் தங்களுக்கான வெளிச்சத்தை சுயமா உற்பத்தி பண்ணி ரோட்ல இருந்த இருட்ட விரட்ட முயற்சி பண்ணிட்டு இருந்த அதே நேரத்துல அது இரவு அப்படின்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணா கூட நம்ப முடியாத அளவுக்கு வெளிச்சம் அப்படிங்கிற வெள்ளத்துல நீந்திட்டு இருந்துச்சு சென்னையில் இருக்கிற EVB Film City. அதுக்கு காரணம் விஜய் டிவியுடைய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ப்ரோக்ராமான ஸ்டார் மியூசிக் உடைய சீசன் 2க்கான ஷூட்டிங் அங்க நடந்துட்டு இருந்ததுதான். இரவையே பகலாக்கி மேஜிக் பண்ணிட்டு இருந்த அந்த இடத்துல அன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த அந்த நடிகர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சிக்கான ஷூட்டிங் தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஷூட்டிங் நடக்கிற இடமே ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வந்த சின்ன திரை நடிகை சித்ராவும் அந்த இடத்தை கலகலப்பா வச்சுக்கிறதுல முக்கிய பங்கு வகிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், விஜய் சித்ரா இருக்கிற இடத்துல கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது. எப்பவுமே சிரிச்ச முகம், குறும்புத்தனத்தை வெளிப்படுத்துற கண்கள், எப்பவும் துருன்னு எதையாவது பண்ணிக்கிட்டு தன்னை சுத்தி இருக்கிறவங்கள எப்பொழுதுமே சந்தோஷமா வச்சிருக்கிற சித்ரா இருக்கிற இடம் எப்பவுமே கலகலப்பா தான் இருக்கும். அன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவங்கள கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்த்திருந்தா அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்த ஒரு மாற்றம் எல்லாத்துக்குமே வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும். எப்பவும் போனும் கையுமா இருக்கிற சித்ரா அன்னைக்குமே தன்னுடைய கையில போனை வச்சுட்டே தான் இருந்தாங்க. டிக்டாக், ரீல்ஸ், இன்ஸ்டா ஸ்டோரி அப்படின்னு சோசியல் மீடியால எதையாவது போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிற சித்ரா அன்னைக்கு ஷூட்ல இருந்து பிரேக் கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல கூட போன்ல தொடர்ந்து பேசிட்டே தான் இருந்திருக்காங்க. அப்படி அவங்க யார் கூட போன்ல பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆக்ட்ரஸ் சரண்யா அன்றைய நாள் அவங்க போட்ட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிய பார்த்தாலே தெரியும். இன்ஃபேக்ட் அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு அந்த ஸ்டோரிய சித்ராவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரியில லவ் பண்ண ஆரம்பிச்சாலே இப்படிதான் நேரங்காலமே தெரியாம பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு சரண்யா சொல்றதும் அதுக்கு ரொம்பவே கியூட்டா சித்ரா ரியாக்ட் பண்ற விஷயங்களும் பதிவாகி இருக்கும். இப்படி அன்னைக்கு நாள் முழுக்கவே தான் இருக்கிற இடத்தை கலகலப்பா வச்சுக்கிட்டு கிடைக்கிற கேப்ல எல்லாம் தன்னுடைய லவ்வர் கூட தன்னுடைய காதலன் கூட கடலை போட்டுட்டு இருந்த சித்ரா அடுத்த நாள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மீடியாலையுமே ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சது. அவங்க கூட லேட் நைட் வரைக்குமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த அவங்களுடைய கோ ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்குமே இந்த செய்தி நம்பவே முடியாத ஒரு பேர் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. முல்லை அப்படின்னு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அவங்களுடைய கேரக்டரை பார்த்து ரசிச்சிட்டு இருந்த ரசிகர்கள் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா சின்ன திரை உலகம் முழுவதுமே பரபரப்பு பத்திக்க ஆரம்பிச்சது. மீடியாக்கள்ல பலவிதமான செய்திகள் வர ஆரம்பிச்சது. அவங்க தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வெளிவந்த தகவலை நம்ப முடியாத பலருமே தங்களுடைய பலவிதமான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. சித்ராவுடைய இறப்புக்கு பலவிதமான காரணங்கள் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. எப்பவுமே பாசிட்டிவா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு இருந்த தன்னை சுத்தி இருந்த மத்தவங்களையுமே சந்தோஷமா சிரிக்க வச்சிட்டு இருந்த அந்த சித்ரா யாரு அப்படிங்கிற அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், மேலும் அவங்களுடைய மரணத்தை சுற்றி வந்த மர்மங்கள் என்னென்ன, ரொம்பவே முக்கியமா அவங்க இறந்ததா சொல்லப்படுற அன்றைய நாள் இரவு அவங்களுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களையும், இந்த விஷயத்துல போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்ச தகவல்கள், நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
1992 வருஷம் மே மாசம் 2ஆம் தேதி சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் வாழ்ந்துட்டு வந்த காமராஜ் விஜயா தம்பதிகளுக்கு கடை குட்டியா பிறந்தவங்க தான் சித்ரா. சித்ரா அவங்க அண்ணன் அண்ட் அக்கா அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படின்னு ஒரு அளவான மிடில் கிளாஸ் குடும்பம் தான் அது. சித்ராவுடைய அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாலுமே அவங்களுடைய குடும்பம் பொருளாதார ரீதியில கொஞ்சம் பின்தங்கிதான் இருந்துச்சு. சித்ராவுடைய அண்ணனும் வளர்ந்து தன்னுடைய அப்பா பணிபுரிகிற அதே காவல்துறை சீருடைய மாட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், அவங்க அப்பா காக்கி சட்டை போட்டிருந்தாரு, ஆனா சித்ராவுடைய அண்ணன் ஒயிட் கலர் ஷர்ட்டை போட ஆரம்பிச்சாரு. ஐ மீன் அவங்க அப்பா லா அண்ட் ஆர்டர்ல இருந்தாரு, சித்ராவுடைய அண்ணன் டிராபிக்ல இருந்தாரு. ஒன்ஸ் அவருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் அவங்க குடும்பமும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்குது. ஒரு விஷயம் தெரியுமே எஸ்டிஐ, சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற SIET காலேஜ்ல MSc சைக்காலஜி படிச்சு முடிச்ச சித்ரா ஒரு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறது பல பேருக்குமே தெரியாத ஒரு விஷயம். கொஞ்சம் கூட மீடியாவுடைய பேக்ரவுண்டே இல்லாத ஃபேமிலியில பிறந்து வளர்ந்த சித்ராவுக்கு மீடியாவுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படிங்கறதான் பெரிய கனவா இருந்திருக்கு. அதனால படிக்கும் போதே பார்ட் டைமா விஜேவா ஒர்க் பண்ணி இருக்காங்க. ஆரம்பத்துல சித்ரா மீடியாக்குள்ள போறதுல விருப்பம் இல்லாம இருந்த அவங்களுடைய ஃபேமிலி ஒரு வழியா அவங்களுடைய விருப்பத்துக்கு ஒரு கட்டத்துல ஓகே சொல்லியிருக்காங்க. 2012 வருஷம் விளையாடு வாகை சூடு அப்படிங்கிற மக்கள் டிவியில ஒளிபரப்பான ஒரு நிகழ்ச்சி மூலமா ஆங்கரா மீடியாக்குள்ள என்ட்ரான சித்ரா அவங்களுடைய கலகலப்பான பேச்சு மற்றும் தனித்துவமான தமிழ் உச்சரிப்பின் மூலமா பலருடைய கவனத்தையும் ஈர்க்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் டிவியில ஒரு ஆங்கரா ஆரம்பிச்ச அவங்களுடைய பயணம் வேந்தர் டிவியிலுமே தொடர ஆரம்பிச்சது. அதே சமயத்துல ஒரு வீடியோ ஜாக்கியா மட்டும் இருந்த சித்ரா விஜய் டிவியில ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீசன் 2 சீரியல்ல கலையரசி அப்படிங்கிற கேரக்டர்ல வேட்டையனுடைய தோழியா தன்னுடைய நடிப்பு பயணத்தையும் தொடங்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் விஜே சித்ராவா இருந்தவங்க நடிகை சித்ராவா மாற ஆரம்பிச்சாங்க. ஜயா டிவில மன்னன் மகன், சன் டிவில சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்னு பரபரப்பான நடிகையா மாற ஆரம்பிச்ச சித்ரா ஜி தமிழ், கலர்ஸ் தமிழ் அப்படின்னு எல்லா சேனல்களையும் வலம் வர ஆரம்பிச்சாங்க. கண்டஸ்டன்ட், ஹோஸ்ட் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கவும் ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு ஃபுல் டைம் ஆக்ட்ரஸா மாற ஆரம்பிச்சாலும் விஜே சித்ரா அப்படிங்கறதான் கடைசி வரைக்கும் அவங்களுடைய அடையாளமாவே இருந்துச்சு. இப்படி எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு இருந்த நேரத்துல அவங்களுடைய கெரியருடைய உச்சத்துல அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ரொம்பவே பிஸியா அவங்க வளம் வந்துட்டு இருந்த அந்த நேரத்துல அவங்களுக்கு கிடைச்சதுதான் 2018 வருஷம் விஜய் டிவில ஒளிபரப்பாக ஆரம்பிச்ச பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல்ல அவங்களுக்கு கிடைச்ச முல்லை அப்படிங்கிற கேரக்டர். இந்த கேரக்டரால அவங்க ஃபேமஸ் ஆனாங்களா இல்ல அவங்களால இந்த கேரக்டர் ஃபேமஸ் ஆச்சா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே வச்சு விவாதிக்கிற அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாமே சித்ராவை கொண்டு போய் சேர்த்தது இந்த சீரியல் தான். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களுமே அவங்க வீட்டுடைய பொண்ணா நினைச்சு அந்த முல்லை கேரக்டரை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி சின்ன திரையில சித்ரா உச்சத்தை தொட்டாலுமே அவங்களுடைய மிகப்பெரிய கனவு வெள்ளி திரையில ஜொலிக்கணும் அப்படிங்கிறது தான். கால்ஸ் அப்படிங்கிற படத்துல அவங்க நடிச்சிருந்தாலும் துரதிர்ஷ்டவசமா அந்த படம் தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே விதி வேற ஒரு முடிவை எடுத்திருந்துச்சு. எஸ், எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் 2020 வருஷம் டிசம்பர் மாசம் 8ஆம் தேதி அன்னைக்கு டே டைம்ல பகல்ல பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்சுட்டு ஈவினிங் ஸ்கெடியூல்ல விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருந்த ஸ்டார் மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஷோல பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அவங்க கூட நடிச்ச மத்த கோ ஆக்டர்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே ஃபன்னா போயிட்டு இருந்த அந்த நிகழ்ச்சிக்கு இன்னுமே கொஞ்சம் ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணி அந்த நிகழ்ச்சியை சிறப்பா முடிச்சிட்டு ரொம்பவே டயர்டா அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆன சித்ரா அந்த ஹோட்டலை விட்டு, இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்க இருந்த அந்த ரூம் நம்பர் 113 இருந்து அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 9, 2020 அன்னைக்கு வெளிவரும் பொழுது அவங்களுடைய உடல் மட்டும்தான் வெளியே வந்துச்சு. உயிர் ஆல்ரெடி இருந்த இடம் தெரியாம காணாம போயிருந்துச்சு. மீடியாக்கள் சின்னத்திரை நடிகை சித்ரா தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை சொன்னது மட்டும் இல்லாம அந்த மரணத்துல மர்மம் இருக்கிறதாகவும் அது ஒரு சந்தேக மரணம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல்களை ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க. அது ஒரு கொலையாதான் இருக்கும் அப்படின்னு பலருமே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி, அப்படி எல்லாருமே சொல்றதுக்கு என்ன காரணம்? பொதுவெளியில அவங்க தென்பட்ட கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க ரொம்பவே உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் தான் இருந்திருக்காங்க. அப்படிதான் அவங்க கூட இருந்த எல்லாருமே சொல்லியும்
இருக்காங்க. அதனாலதான் அவங்க தன்னுடைய முடிவை தானே தேடிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்ததுமே அதை யாராலையுமே ஏத்துக்க முடியல. சரி, ஓகே, அப்படி அன்னைக்கு ராத்திரி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். டிசம்பர் 8ஆம் தேதி ஈவினிங் ஆரம்பிச்ச ஷூட்டிங் அன்னைக்கு மிட் நைட்ல தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் 9ஆம் தேதி தான் முடிஞ்சிருக்கு. டைம் இப்ப அதிகாலை 1 மணியிலிருந்து 2 மணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஷூட்டிங் முடிஞ்சதுமே தன்னுடைய ஆடி கார்ல புறப்பட்ட சித்ரா நசரத் பேட்டையில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலை நோக்கி போயிருக்காங்க. டெய்லியுமே ஷூட்டிங் முடிச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கறதால அந்த பகுதியிலேயே ஹோட்டல்ல ரூம் எடுத்து சில நாட்களா தங்கி இருந்ததா சொல்லப்படுது. அப்படி ஹோட்டலை நோக்கி போகும் பொழுது அந்த கார்ல அவங்க மட்டும் இல்ல, அவங்க கூட ஹேமந்த் அப்படிங்கிற நபரும் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சென்னையை சேர்ந்த பிசினஸ் மேனான ஹேமந்துக்கும் சித்ராவுக்கும் ஆகஸ்ட் மாசம் தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருந்துச்சு. பிப்ரவரி 2021 அவங்களுக்கு கல்யாணம் பண்றதா முடிவும் பண்ணியிருந்தாங்க. இப்ப ஹேமந்த் கூட சேர்ந்து அவங்க தங்கியிருந்த ஹோட்டலை நோக்கி போயிட்டு இருக்கும் போதே 2 பேர்த்துக்குமே நடுவுல வாக்குவாதம் நடந்ததாகவும் அதுக்கு சித்ரா ஷூட்டிங்ல அவங்களுடைய பேரோட நெருக்கமான காட்சிகளை நடிக்கிறதா காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸுடைய இன்னொரு ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அன்றைய நாள் இரவு ஹேமந்த் ட்ரிங்க் பண்ணிட்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்லயே வச்சு சித்ராவை ரொம்பவே கோவமா பேசினதாகவும் எல்லாருக்கு முன்னாடியுமே அது அவமானமா போனதாகவும் சொல்லப்படுது. இதையே தான் ஒரு வாக்குவாதமா அவங்க 2 பேருமே கார்ல பேசிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி கார்ல ஆரம்பிச்ச அவங்களுடைய வாக்குவாதம் ஹோட்டலுடைய ரூமுக்கு போனதுக்கு அப்புறமாகவும் கண்டினியூ ஆனதாகவும் அதனால ஹேமந்த் ரூமை விட்டு வெளியே போன கொஞ்ச நேரத்துல சித்ரா தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிட்டதாகவும் நசரத் பேட்டை போலீஸ் விகடன் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அவங்க 2 பேர்த்துக்குமே சண்டை நடந்த விஷயத்தையும் அதுக்கப்புறமா அவரு ரூம்ல இல்லாத நேரத்துல சித்ரா தன்னுடைய உயிரை மாய்ச்சுக்கிட்ட விஷயத்தையும் கேள்விப்பட்ட போலீஸ் ஹேமந்த் கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க ஏன் ரூமை விட்டு வெளியே போனீங்க, எங்க போனீங்க அப்படிங்கறதுதான். ஏன்னா சித்ரா ரூமுக்கு திரும்பினது, அவங்களுக்குள்ள சண்டை நடந்தது, சித்ரா இறந்து போனது, இது எல்லாமே நடந்தது மிட் நைட் 1:30 இருந்து 3 மணிக்குள்ள நடந்த விஷயங்கள். சோ இந்த டைம்ல நீங்க எதுக்காக ரூமை விட்டு வெளியே போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொன்ன ஹேமந்த் முதல்ல சித்ரா குளிக்க போனதாகவும் அதனால ஹேமந்த ரூமை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு. இதுவே முதல்ல போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. பிகாஸ் அவங்க தங்கி இருந்தது நார்மலான ஒரு ஹோட்டல் ரூம் எல்லாம் கிடையாது, அது ஒரு ஸ்டார் ஹோட்டல். சோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பாத்ரூம்ல குளிக்கும் போது இன்னொருத்தர் எதுக்காக ரூமை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. சோ இதே கேள்வியை போலீஸ் அவர்கிட்ட திரும்ப விசாரிக்கும் பொழுது அப்படியே மாத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல நான் கார்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸை எடுக்கிறதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால போலீஸ்க்கு அவர் மேல இருக்கிற சந்தேகம் அதிகமாகிருக்கு. சோ டிசம்பர் 15, 2020 அன்னைக்கு சித்ராவை தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிறதுக்கு தூண்டிய வழக்குல போலீஸ் ஹேமந்தை அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வழக்குல ஆர்டிஓவும் விசாரணை பண்ணிருக்காங்க. திருமணமான ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு திருமணமாகி 7 வருடங்களுக்குள்ள மர்மமான முறையில இறந்து போனாதான் ஆர்டிஓ விசாரணை அப்படிங்கிறது நடக்கும். ஆனா இவங்களுக்கு இங்க என்கேஜ்மெண்ட் தானே நடந்து முடிஞ்சிருக்கு. எதுக்காக ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2020 என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. பிப்ரவரி 2021 மேரேஜ் பண்றதா பிக்ஸ் ஆயிருக்கு. அதாவது அடுத்த 6 மாசத்துல கல்யாணம் பண்றதா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு நடுவுல யாருக்குமே தெரியாம அக்டோபர் 2020 2 பேர்த்துக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கு. அது எதனால நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்குமே எல்லாருடைய மனசுலயுமே இருக்கு. ஒருவேளை பொசசிவ்னஸால 2 பேர்த்துக்குமே நடுவுல அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு. சோ அதனால பிரச்சனை எதுவுமே 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல கூட பண்ணிருக்கலாம். பிகாஸ் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு கூட அதை பண்ணிருக்கலாம். எனிவே இப்ப போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஹேமந்த் 60 நாட்களுக்கு பிறகு ஜாமீன்ல வெளியே வராரு. அப்படி வந்தவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியும் கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க 2 பேர்த்துக்கும் நடுவுல எந்த ஒரு சண்டையுமே இல்ல. வழக்கமா ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்லனா வெளியிடங்கள்ல அன்னைக்கு நாள் முழுவதுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. அன்னைக்குமே அப்படிதான் ஒரு விஷயத்தை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நானும் அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தினேன். பட் அவங்க அதை காதுலயே வாங்கிக்கல. ரூமுடைய பால்கனில நின்னு வெளியே ரோட்டையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குளிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க.
நானும் ரூமுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்படி வெளியே வந்ததுமே அவங்க மெயின் டோரை லாக் பண்ணும்போது கூட ரொம்பவே சாஃப்டா தான் க்ளோஸ் பண்ணாங்க. கோவத்துல வேகமா கதவை மூடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் அவங்க கதவை மூடல. பிகாஸ் எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையுமே இல்ல. அதனால அப்படி ஒரு விபரீத முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு எனக்கு சின்ன சந்தேகம் கூட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ நான் வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆகியுமே அவங்க கதவை திறக்காததால நான் கதவை தட்டி பார்த்தேன். பட் அப்பவுமே திறக்கல. என்னுடைய போன், பர்ஸ், செருப்பு அப்படின்னு எல்லாமே ரூம்குள்ளேயே தான் இருந்துச்சு. நான் உடனே ஹோட்டலுடைய ரிசப்ஷனுக்கு போய் இது போல நடந்ததை சொல்லி டூப்ளிகேட் கீயை தர சொன்னேன். ஆனா அது மட்டும் இல்ல, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் எனக்கு கால்ல லைட்டா அடிபட்டு இருந்துச்சு. அதனால என்னால வேகமா நடக்க முடியல. சோ அந்த ஹோட்டலுடைய ஸ்டாஃப் தான் எனக்கு முன்னாடி வேகமா நடந்து போனாரு. அப்படி போய் ரூமை ஓபன் பண்ணவரு அப்படியே அதிர்ச்சியில தூக்கி போட்ட மாதிரி பின்பக்கமா நகர்ந்தாரு. நானும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும் பொழுது சித்ரா ஃபேன்ல தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருந்தா. உடனடியா நான் உள்ள போய் ஃபேன்ல இருந்து அவங்கள கீழே இறக்கி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் தூக்கிலிருந்து அவங்களை இறக்கும் பொழுதே அவங்க இறந்து போய் தான் இருந்திருக்காங்க. உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து இறந்த உடலை கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜுக்கு அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. டிசம்பர் 10ஆம் தேதி வெளியான அட்டாப்சி ரிப்போர்ட்டும் சித்ரா தன்னுடைய உயிரை தானே எடுத்து தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தி இருக்கு. ஜனவரி 2021 சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் சிசிபிக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்குல ஆகஸ்ட் 10, 2024 அன்னைக்கு திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் இந்த வழக்குல சித்ராவுடைய மரணத்துக்கு ஹேமந்த் தான் காரணம் அப்படின்னு அதை நிரூபிக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணிருக்கு. சோ இந்த தீர்ப்புல திருப்தி அடையாத சித்ராவுடைய பேரண்ட்ஸ் இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்காங்க. இந்த வழக்குல அட்டாப்சி ரிப்போர்ட்டும் சித்ராவுடைய மரணம் அவங்க தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இருக்கு. நீதிமன்றமும் ஹேமந்துக்கு எதிரான ஆதாரங்கள் இல்ல அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவரை விடுதலை செஞ்சிருக்கு. பட் இதுல இப்போ வரைக்குமே காயினுடைய ஒரு சைடை மட்டும் தான் பார்த்திருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்குமே 2 பக்கம் இருக்கும் இல்லையா? அதன்படி இப்ப பாதிக்கப்பட்டவங்களுடைய தரப்புல இருந்து, அதாவது சித்ராவுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கறத இப்ப பார்த்திடலாம். சித்ராவுடைய அம்மாவான விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய மகளுடைய மரணத்துக்கு காரணம் ஹேமந்த் தான். அவன் தான் என்னுடைய பொண்ணை அடிச்சே கொன்னுட்டான் அப்படின்னு ரொம்பவே ஆவேசமா சொல்லியிருக்காங்க. பட் அப்படி எந்த ஒரு அறிகுறிகளுமே, அதாவது அவங்க அடிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான எந்த ஒரு அறிகுறியும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல இல்ல. சித்ராவுடைய முகத்துல நகத்தால ஏற்படுத்தப்பட்ட கீறல்கள் இருந்திருக்கு. ஆனா அந்த கீறல்கள் எல்லாமே தூக்குல தொங்கும் போது அந்த வலி தாங்க முடியாம மூச்சு திணறல் ஏற்பட்டு தன்னை அறியாமலேயே தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக உடம்பும் மூளையும் போராடும் இல்லையா, அப்படி சித்ரா தன்னுடைய கைகளால ஏற்படுத்திக்கிட்ட காயங்கள் தான் அது அப்படிங்கறத அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சித்ராவுடைய அம்மா எழுப்புற இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சித்ரா தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்ட தூக்குல தொங்குன அந்த ஃபேனை என்னாலேயே கீழே இருந்தே தொட முடியுது. இதுல எப்படி என்னுடைய மகள் தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருப்பா அப்படிங்கறது தான். அது மட்டும் இல்ல, சித்ராவுடைய பேரண்ட்ஸ் எழுப்புற இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, அந்த ரூம்ல இருக்கிற விண்டோ ரொம்பவே பெருசா இருக்கிறதாகவும் அது வழியா ஒரு ஆளே உள்ள வந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஹேமந்தே தன்னுடைய மனைவியை கொன்னுட்டு அந்த வழியா வெளியே போயிருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமா இருக்கு. இன்னும் பொதுவா மக்களுடைய மனசில் இருக்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி தூக்குல தொங்குனா கழுத்துல காயங்களோ அல்லது தழும்போ இருக்குமே, அது சித்ராவுடைய உடம்புல இல்லையே அப்படிங்கறதுதான். இந்த கேள்விக்கு சித்ராவுடைய உடலை அட்டாப்சி பண்ண டாக்டர் சொன்னதா நக்கீரனுடைய ரிப்போர்ட்டரான தாமோதரன் பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, சித்ரா தன்னுடைய புடவையாலேயே தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. அதுல அதுடைய முடிச்சு பின் கழுத்து பக்கமா இருந்திருக்கு. அதனாலதான் முன்பக்கம் எந்த விதமான காயங்களும் தழும்புகளும் இல்ல அப்படிங்கறது தான். சரி, ஓகே, சித்ராவுடைய மரணத்திற்கு என்னதான் காரணமா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, அளவுக்கு அதிகமான பினான்சியல் ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு மற்றவங்களால ஏற்படுத்தப்பட்ட பிரஷர், பயங்கரமான ஸ்ட்ரெஸ், இது எல்லாம் தான் காரணம் அப்படின்னு அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஹேமந்த் சொல்லியிருக்காரு. சித்ராவுக்கு பண ரீதியா, மன ரீதியா, உடல் ரீதியா தொல்லைகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னும், அதுல சில அரசியல்வாதிகள், பிசினஸ் மேன்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவங்களுடைய பெயர்களை எல்லாம் வெளிப்படுத்த தயங்குறவரு, அவங்கள பத்தி நான் வெளியே சொன்னா என்னுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் போலீஸ்
போலீஸ் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ஹேமந்த் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சித்ராவுடைய பேரண்ட்ஸ் சொல்லும்போது, இன்னொரு பக்கம் அவரு வேற ஆட்களை நோக்கி கை காட்டியிருக்காரு. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில தான் சித்ரா இறந்து 4 வருடங்கள் கழிச்சு, அதாவது டிசம்பர் 31, 2024 அன்னைக்கு பயங்கரமான மன அழுத்தத்தில் இருந்த சித்ராவுடைய அப்பா தன்னுடைய மகளுடைய, அதாவது சித்ராவுடைய துப்பட்டாவை யூஸ் பண்ணியே அவருமே தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்காரு. நினைச்சு பாருங்க எஸ்டிஐ, சைக்காலஜி படிச்ச ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், அதுவும் ஒரு கோல்டு மெடலிஸ்ட், தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸையே ஹேண்டில் பண்ண முடியாம இப்படி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல தான் சித்ராவுடைய பிரிவை தாங்க முடியாத அவங்களுடைய அப்பாவும் அதே முடிவு எடுத்திருக்காரு. சித்ராவுடைய வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்ச பலருக்குமே அவங்க கடைசியா சிரிச்சிட்டு இருந்த அந்த ஒரு காட்சிக்கும் அடுத்த நாள் அதிகாலை வந்த மரண செய்திக்கும் நடுவில் இருந்த அந்த சின்ன இடைவெளியை இன்னைக்கு வரைக்குமே நம்ப முடியல. ஒரு பக்கம் படிச்சவங்க யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட், உளவியல், சைக்காலஜி படிச்சவங்கன்னா கூட தன்னுடைய மன அழுத்தத்தை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலையே அப்படிங்கிற கேள்வி எழும்புது. இன்னொரு பக்கம் கோர்ட் தன்னுடைய சட்ட பார்வையில ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி ஹேமந்தை விடுதலை பண்ணிருக்கு. சித்ராவுடைய மரணம், அவங்க குடும்பத்துடைய நிதி சுமை, கணவருடைய சந்தேகம், இவங்க மேல் இருந்த தொழில் ரீதியான பிரஷர், பிசினஸ் மேன்கள், அரசியல்வாதிகள் அப்படின்னு ஹேமந்த் கை காட்டின பல மர்ம நபர்கள் அப்படின்னு இப்படி பல விஷயங்களோட முடிச்சு போட்டு நின்னாலுமே அன்பார்ச்சுனேட்லி சித்ராவுடைய இந்த மரண வழக்குல அந்த முடிச்சு இன்னுமே அவிழ்க்கப்படாமலேயே தான் இருக்கு. இந்த முழு கதையும் நம்ம கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா இதுல இருந்து 3 முக்கியமான விஷயங்களை நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். நீங்க ரீல்ஸ்லயும் டிவிலையும் பாக்குற எப்பவுமே சிரிச்ச மாதிரியே இருக்கிற அந்த ஒரு முகம், கலகலப்பான லைஃப், இது எல்லாமே 100% உண்மை கிடையாது. புகழ், பணம் எல்லாமே இருந்துமே கூட கோல்டு மெடலிஸ்டா இருந்த சித்ராவுக்கு கூட அவங்களுடைய மன அழுத்தத்தை ஹேண்டில் பண்ண முடியல. பப்ளிக் லைஃப் அப்படிங்கிறது வேற, பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது வேற. எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற ஃபினான்சியல் ப்ராப்ளம்ஸ், பர்சனல் பிரஷர், அவங்களுடைய எமோஷனல் ஃபைட்ஸ், இது எல்லாமே ரொம்பவே ஹெவியா இருக்கும். கஷ்டம் இல்லாதவங்க அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல. பட் இங்க நம்ம நிறைய பேரு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மட்டும்தான் பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் எஸ்டிஐ ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, கஷ்டம் இல்லாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. பணக்காரங்க, பெரிய பிரபலங்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே அவங்களுக்கான தனிப்பட்ட பிரச்சனை, அழுத்தம், கவலை அப்படின்னு எல்லாமே இருக்கு. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்மளுடைய பிரச்சனையை பெருசாக்காம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வழியை மட்டும்தான் தேட ஆரம்பிக்கணும். அண்ட் எஸ்டிஐ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மலை அளவு கஷ்டமா தெரியுது, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாவே உங்களுக்கு தோணாது. இதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. பிகாஸ் நேரம், டைம் எல்லாத்தையுமே மாத்தும். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்பிக்கையை கைவிடாம தைரியமா அடுத்த அடியை எடுத்து வைங்க. எனிவே விஜய் சித்ரா இன்னைக்குமே சீரியல் ரசிகர்கள் மத்தியில முள்ளையா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மை டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், சித்ராவுடைய மரணத்திற்கான உண்மையான காரணமா என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? இது ஒரு தனிப்பட்ட விஷயமா, இல்ல திரைக்கு பின்னால் இருக்கிற வேற ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க் காரணமா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.